அடுத்ததாக திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் கம்பனில் போரும் அமைதியும் என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள். அவர்களை பற்றிய சில செய்திகள். பாரதி பாஸ்கர் மிகச்சிறந்த மேடை பேச்சாளர். பட்டிமன்றங்களில் பேசுவதற்கு இலக்கிய பயிற்சி தேவை என்றாலும் இவரது தனி உரைகளில் காணும் இலக்கிய ஆளுமை கேட்பவர் நெஞ்சங்களை கிறுகிறுக்க வைக்கும். கோவையின் ஆன்மீக அடையாளம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நடத்தும் எப்போ வருவாரோ ஆன்மீக நிகழ்ச்சி. அதில் கலந்து கொள்ளும் இவரது பேச்சை கேட்க அத்துணை கூட்டம். அந்த கூட்டத்தில் நானும் ஒருவன். ஆன்மீகத்தில் இவ்வளவு தோய்ந்தவரா என நம்மை வியக்க வைக்கும் சொற்பொழிவாளர். நீதியரசர்கள் சொன்னது போல அவர்களும் இந்த கம்பன் மணிமண்டபத்தில் முதலாக பேசி பெரிய புகழ்பெற்ற பேச்சாளராக உருவானவர்கள் என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலில் 1983ஆம் ஆண்டு கம்பன் விழாவில் தான் சொற்பொழிவாற்றியிருக்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். கம்பன் அடிப்படை சா கணேசன் ஐயா ஆசியால் தான் மிகச்சிறந்த பேச்சாளராக உருவாகினார் என்றால் அது பொய்யுரை அல்ல. தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கிய கம்பன் விருது, திருவாவடுதுறை ஆதீனம் வழங்கிய செந்தமிழ் கலாநிதி விருது, மதுரை கம்பன் கழகம் வழங்கிய வள்ளல் சடையப்ப விருது என இவர் பெற்ற விருதுகளும் எண்ணில. இவர் சிறகை விரி பற, நீ நதி போல் ஓடிக்கொண்டிரு, அப்பா எனும் வில்லன் என்று பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். வெளிநாடுகள் பலவற்றில் உரையாற்றி தமிழின் பெருமையை உணரச் செய்தவர். இவர் விரும்பும் ஒரு வாசகம் கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த விடத்து என்ற குரலை ஒட்டியது. இவர் விரும்பும் ஒரு மனிதர் இவரது வளர்ச்சிக்கு காரணமாக பட்டிமன்ற வாய்ப்பு தந்து இவரை உருவாக்கிய பட்டிமன்ற சக்கரவர்த்தி சாலமன் பாப்பையா அவர்கள். இவரை பாதித்த ஒரு சம்பவம். இவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது இவருக்காக வேண்டாத தமிழ் நெஞ்சங்களே இல்லை. இறையருள் கூட்டுவிக்க நலம் பெற்ற இவர் நமக்கு கூறுவது, நீங்கள் உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ தரும் ஆகப்பெரிய பரிசு உங்கள் ஆரோக்கியம்தான். உடலையும் மனதையும் பேணுவதை விட ஆகச்சிறந்த வேலை எதுவுமே இல்லை என்று உறுதிபட கூறுகிறார் மிகச்சிறந்த பேச்சாளர். அவருடைய பேச்சை கேட்டு மகிழ்வோம். வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மேதகு ஆளுநர் ஐயா அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஞானதேசிக சுவாமிகள் ஐயா அவர்களே, மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்களே, வரவேற்புரை நல்கிய கம்பன் அறநிலைய தலைவர் ஐயா திரு பெரியண்ணன் அவர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, கம்பன் சுவையை பருக வந்திருக்கின்ற அன்பான சொந்தங்களே, பெரியவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். காரைக்குடிக்காரங்க ஏன் இவ்வளவு கம்மியாக கைத்தட்டுறீங்க? சும்மா அதிருதில்லன்ற மாதிரி அரங்கம் இருக்குன்னு பார்த்தா அப்படியே அமைதியாக இருக்கு. இல்லை, பேச்சாளர்களுக்கு ரொம்ப தேவை. அதனால் கொஞ்சம் 2 எழுச்சிமிக்க உரைகளை கேட்டுவிட்டு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். கம்பனில் போரும் அமைதியும் அப்படின்ற தலைப்போடு நான் இங்கே இந்த மேடையில் உங்கள் முன்னால் பேச வந்திருக்கிறேன். என்ன இருக்கலாமா? ஒரு 40 நிமிஷம் எப்படி, என்ன பிளான் வச்சுருக்கீங்க? நான் ஆளுநர் இருக்கிற மேடையில், நீதியரசர் இருக்கிற மேடையில் அவர்களினுடைய நேரத்தையும் அனுசரித்துத்தான் என்னுடைய பேச்சு அமைய வேண்டும். சொல்லுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அந்த நேரத்துக்குள் அதை சுருக்கமாக சொல்லுவதற்கான ஒரு முயற்சி. என்ன, ஒரே ஒரு பிரச்சனை, எங்கள் நடுவர் இங்கே இல்லை. இருந்தால் அவர் பெல் அடிப்பார், இங்கே அது இல்லை. அதனால் நானே கொஞ்சம் எச்சரிக்கையோடு அணுக வேண்டிய மேடையாக இது இருக்கிறது. உண்மையில் மேடைகளில் பேச்சாளர்கள் கற்றுக்கொள்ளுகிற முதல் விஷயமே
அவர்களினுடைய உணர்வுகளை எப்படி சமநிலையில் வைத்து பேசுவது என்பதைத்தான் நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ளுகின்றோம். பேலன்சிங் தி எமோஷன்ஸ் என்று சொல்லுவார்கள். அது ரொம்பலாம் உணர்வு பயப்படுற மாதிரி உங்களுக்கு தோணும், அப்படிலாம் கிடையாது. அது எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவுதான். அதை நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் இந்த மேடை அதற்கு ஒரு விதிவிலக்காக இருக்க போகிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. இங்கே நிற்கிற இந்த நிமிடத்தில் கொஞ்சம் உணர்வு வயப்பட்ட நிலையில்தான் நான் நிற்கின்றேன். அறிமுகப்படுத்திய ஐயா சொன்னார், இந்த கம்பன் மணி மண்டபத்தில் நான் பலமுறை பேசியிருக்கிறேன் என்று. அல்ல, இந்த மணி மண்டபத்தில் ஒரே ஒரு முறைதான் இந்த மேடையில் இந்த இடத்தில் நின்று நான் பேசியிருக்கிறேன். அப்போது நான் 11ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி. நான் பேச்சாளராக வேண்டும் என்கிற கனவுகள் எதுவுமே இல்லாத ஒரு மாணவி. பேச்சாளரானும் தமிழ் இலக்கியம் படிக்கணும் அப்படிலாம் கனவுல எதுவுமே கிடையாது. +1 படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்களோ அப்படித்தான். அப்புறம் எதுக்கு நான் இங்கே வந்தேன்னு கேட்குறீங்களா? நான் வந்தது சபாஷ் பார்ட்டியா. இந்த சபாஷ் பார்ட்டினா என்னென்னா கைத்தட்டுறதுக்காக. எங்கள் அக்கா கம்பன் கழகத்தில் பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டிருந்த ஒரு மாணவி. அவங்க அப்போ கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போது ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா திரு ராமசுப்ரமணியன் அவங்கள் அந்த பேட்ச். இப்போ நீதியரசரும் நானும் ஒரே பேட்ச். எங்கள் அக்காவும் நீதியரசர் ஓய்வு பெற்ற ராமசுப்ரமணியன் அவங்களாம் அப்போ கம்பன் கழகத்தினுடைய பேச்சு போட்டிகளிலே கலந்து கொண்ட மாணவர்கள். எங்கள் அக்கா 1-2 பரிசு ஜெயிச்சதுனால காரைக்குடி கம்பன் கழகத்தில் பேசுவதற்காக 83ஆம் ஆண்டு அழைக்கப்பட்டார். எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க தான், எங்களுக்கு சகோதரர்கள் கிடையாது. தனியாக அக்காவை அனுப்பக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு இது. எப்படி தனியாக போவா? எங்கள் அம்மாவாலேயோ அப்பாவாலேயோ துணைக்கு வர முடியல. அதனால் துணைக்காக நான் அனுப்பப்பட்டேன். அக்காவுக்கு துணையாக போயிட்டு வான்னு என்னை அனுப்பிச்சாங்க. அப்புறம் தான் அது பின்னாடி ஒரு சதி இருந்தது எனக்கு புரிய வந்தது. துணைக்கு என்ன ஏதாவது இவ்வளோ பேச்சாளர்கள் வர்றாங்க, கம்பன் கழகமே கூட்டிகிட்டு வருது, என்ன துணை? என்ன துணைன்னா, ஒருவேளை எங்கள் அக்கா பேச்சுக்கு யாருமே கைத்தட்டலைன்னா இந்த கைத்தட்டலை ஆரம்பித்து வைப்பதற்காக என்னை தயாரித்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மோகன் சார் முன்னாடி உட்காந்துருப்பார். எதுக்கு? கைத்தட்டலை அவர் தான் ஆரம்பிச்சு வைப்பார். ஏன்னா ஒருத்தர் கைத்தட்டினா தான் எல்லோரும் கைத்தட்டுவாங்க. அதுக்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்பது கூட தெரியாத அளவு அப்போது நான் பள்ளி மாணவி. இங்கே இந்த மண்டபத்தை நான் பார்த்தேன். அதைத்தான் நீதியரசரிடம் நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த காட்சி அவ்வளவு தூரம் என்னுடைய மூளையினுடைய அடுக்குகளிலே பதிந்திருக்கிறது. இந்த மண்டபத்தில் அப்போது நாற்காலிகள் போடப்பட்டிருக்காது, தரையிலே தான் உட்கார்ந்திருப்பார்கள். எங்கிருந்து உட்கார்ந்திருப்பார்கள் என்றால் இந்த முனையிலிருந்து உட்கார்ந்திருப்பார்கள். மண்டபம் தாண்டி அந்த கூட்டம் உட்கார்ந்து கொண்டிருக்கும். அதை கண்ணாலே பார்த்த அந்த நொடியிலே எனக்குள்ளே எழுந்த பரவசத்தை சொல்லுவதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. பார்த்த முதல் வியப்பு, மேடையில் இருந்தவர்கள் எல்லாம் பெரும் சிங்கங்கள். நான் இந்த மேடையிலே தான் என்னுடைய ஞான குருவாக நான் நினைக்கின்ற ஆசா ஞானசம்பந்தம் ஐயா அவர்களை அவர் இந்த மேடையிலே பேசுகிற போதுதான் நான் பார்த்தேன். தமிழை பற்றியும் இலக்கியங்களை பற்றியும் கம்பராமாயணத்தை பற்றியும் எனக்குள்ளே முதலாக ஆர்வம் என்கின்ற விதையினை தெளித்த மாபெரும் ஞான குரு அவர்தான். இந்த மேடையிலே ஒரு சிங்கம் போல அவர் கர்ஜிப்பதை நான் பார்த்தேன். இன்றைக்கும் மதுரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களினுடைய மரியாதைக்கும் பிரியத்துக்கும் உரிய அக்கா காந்திமதி அவர்கள் இந்த மேடையிலே பேசும்போது தான் பட்டிமன்றத்திலே எப்படி பேசுவது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அந்த மேடையில் பேச வரும்போது இப்படி வருவாங்க. வரும்போது இந்த முந்தானை எடுத்து இப்படி இது பண்ணிக்கிட்டு வருவாங்க. முன்னாடி பேசுகிறவங்க சும்மா இருப்பாங்களா, வம்பு எழுதிருப்பாங்க. இதற்கு பின்னால் வருகிறவர் பதில் சொல்ல வேணும், அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இப்படி அந்த முந்தானை எப்படி பண்ண சொல்லத்தாயா வந்திருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க. அது ஒரு சுகானுபவம். அதில் பேசுகிறவர்களில் யாராவது ஒருவர் ஒரு பேசுகிற வேகத்திலேயோ அந்த உணர்வு வயப்பட்ட நிலையிலேயோ ஒரு வார்த்தை 2 வார்த்தையை சில சமயம் சிக்கிடும். அது சட்டுன்னு அந்த வார்த்தை வராது.
யார் எடுத்து கொடுப்பாங்க தெரியுமா? அதை தலைவராக இருக்கிறவர் அல்ல, பக்கத்திலே இருக்கிற பேச்சாளர்கள் அல்ல, அரங்கத்திலே உட்கார்ந்திருக்கிறவர்கள் இவர்கள் விட்டு போன சொற்களை சரியாக சொல்லுவார்கள். அதெல்லாம் உங்களுடைய வீட்டு சேர்ந்தவர்கள் தான் அப்படி இருந்திருக்கணும், நீங்களே கூட இருந்திருக்கலாம். அது ஒரு காலம். இந்த மேடையிலே எப்படி விழாவை நடத்துவது என்பதை தமிழகம் முழுவதும் கற்றுக்கொண்டது. தமிழகம் முழுவதும் கற்றுக்கொண்டது. அந்த மேடையில் ஏறுகிற ஒருவர் செருப்பை போட்டுக்கொண்டு இங்கே ஏறிவிட முடியாது. இந்த மேடை அப்படிப்பட்ட பவித்திரமானது. மேடையில் ஏறிய உடனேயே அப்போது நான் சொல்லுகிறது, நான் சொன்ன அந்த 83 ஒரு யானை தந்தமும் ஒரு புலித்தோலும் ஒரு வெற்றிலை, அந்த வெற்றிலை செல்லோன்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்கும். ஏன்னா யானை தந்தமும் புலித்தோலும் காரைக்குடி நகரத்தார்கள் பலர் வீட்டிலே அது ஒரு மங்களமாக பார்க்கப்பட்டது. அப்புறம் சட்டங்கள் மாறிவிட்டது, அதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அதெல்லாம் மேடையில் இருக்கும், அதெல்லாம் விழா மங்களம். அதெல்லாம் எதற்கு அந்த வெற்றிலை அந்த இது இருக்குன்னா, கம்பன் சடையப்பனுடைய வீட்டில் அடப்பக்காரனாக இருந்தான் என்கின்ற ஒரு தகவல் இருந்ததால் அதற்கு மரியாதை செய்வதற்காக அதுவும் இந்த மேடையில் இருந்ததை என் கண்ணால் நான் பார்த்திருக்கிறேன். பயமும் பக்தியும் கலந்துதான் விழாக்கள் நடக்கும். தவறாக ஒருவர் பேசிவிட முடியாது. அதை விட முக்கியம், தப்பா ஒரு பாட்டை சொல்லிட முடியாது, ஒரு பாட்டை சொல்லிட முடியாது. அது காலம். அந்த நேரம்னா நேரங்க, அது உங்களுக்கு தெரியும். நேரம்னா நேரம். அது 5 மணினா 5 மணிக்கு கம்பன் வாழ்க, ஒரு நிமிஷம் கூட பிந்தாது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இங்கே பேசுவதற்காக கலைஞர் வந்திருக்கிறார். அன்றைக்கு முதலமைச்சர் புகைவண்டியிலே பயணம் செய்து வந்தார். புகைவண்டி தாமதமாகிவிட்டது, புகைவண்டி தாமதமாக வந்தது. ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பித்தபடி சரியான நேரத்தில் ஆரம்பித்து விட்டது. கலைஞர் பேசுகிற போது சொல்லுகிறார், தாமதத்திற்கு நான் காரணம் அல்ல, புகைவண்டி தான் காரணம் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார். ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தில் ஆரம்பித்து விட்டது. அது ஒரு கெடுபிடிக்காக செய்வது அல்ல. இலக்கியம் என்பதை அதற்குரிய மரியாதைகளோடு தான் அணுக வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலிருந்து கற்றுக்கொண்டது. இது தாய்க்கழகம். இன்றைக்கும் எங்கே கம்பன் கழகம் ஆரம்பிக்கப்பட்டாலும் இந்த தாய்க்கழகத்திலிருந்து அவர்களுக்கு சீர் செய்வதை இன்றைக்கும் ஒரு சம்பிரதாயமாக வைத்திருக்கிறார்கள். நீதியரசர் பேசுகிற போது மிக அழகாக சொன்னார், ஒரு காலம், அது ஒரு காலம், கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சொல் தமிழகத்திலே எழுந்த காலம். நம்முடைய நல் ஊழ்வினையின் காரணமாக சா கணேசனார் அவர்கள் கம்பனை கையிலே எடுத்து, அது ஒரு முகூர்த்தம் பாருங்க. கம்பராமாயணத்தை படிக்க நினைக்கிறவர்கள் எல்லாம் படிச்சிட முடியாது, அதற்கு ஒரு முகூர்த்தம் வேணும். அப்படி ஒரு முகூர்த்தம் தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்தது, அன்றைக்கு ஆரம்பித்தது. இன்றைக்கு எத்தனை எத்தனை கம்பன் கழகங்கள் உலகமெங்கும் பறந்து விரிந்து இருக்கிறது என்றால் விதை இவர் போட்ட விதை, அது இவர் போட்ட விதை. அந்த மாதிரி பெரும் இயக்கங்களை முன்னெடுத்து செல்லுகிறவர்கள் பல தியாகங்களை செய்ய வேண்டும். 1 2 இல்லை, பல தியாகங்களை செய்யணும். எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஐயா ஏற்கனவே குறிப்பிட்டாரு, அலிப்பூர் சிறைக்கு போனார். இது ஆரம்பித்த வருடம் 1939 ஏப்ரல் 2, 3 அந்த நாளில் தான் முதல் கம்பன் விழா நடந்தது. அவருக்கு 60 வயது ஆகிற போது அவர் தமிழுக்கும் கம்பனுக்கும் செய்த சேவைகளை நினைத்து அவருக்கு ஒரு பணமுடிப்பு கொடுக்க வேண்டும்னு சொல்லி ஒரு முயற்சி நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன். சோசோமி சுந்தரம் ஐயா சொன்னார். அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். ஒரு பணமுடிப்பை அவருக்கு கொடுக்கணும், ஏன்னா இவ்வளவு பெரிய வேலையை எடுத்திருக்காருன்னு. அப்போல்லாம் ஃபோனு வாட்ஸ்அப் எதுவும் கிடையாது தானே. அவர் வீட்டுக்கு போனால் ஆள் இல்லை. ஐயா எங்கே போயிருக்காருன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அவங்க சொல்லலை. யாருக்கும் சொல்லாமல் திருத்தணிக்கு போய் உட்கார்ந்துருக்கார். திருத்தணிக்கு போய் உட்கார்ந்து
கம்பனுக்கு சேவை செய்தவர்களை பற்றி 17 வெண்பாக்களை அங்கே உட்கார்ந்து அவர் எழுதியிருக்கிறார். அப்புறம் அவர் பேரன் மூலமாக அவரை தொடர்பு கொண்டு அவர் திரும்பி வந்தவுடனே 1,00,000 ரூபாய் இது உங்களுக்கானது, மணிவிழா எனக்கு என்றாலும் இந்த பணம் மணிமண்டபத்துக்கு என்று சொல்லி அப்படி அமைக்கப்பட்டது தான் இந்த மணிமண்டபம். நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்படி கூட மனிதர்கள் இலக்கியத்துக்காகவும் அந்த இலக்கியம் சொல்லுகின்ற தார்மீக நெறிகளுக்காகவும் வாழ்ந்த மனிதர்கள். இன்னொரு சம்பவம் சொல்லட்டா, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் இப்போ சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு முறை கம்பன் விழா நடந்து கொண்டிருக்கிறது காரைக்குடியில். காரைக்குடிக்கு வேறு ஒரு அலுவலாக வந்திருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக அரங்கத்துக்கு வருகிறார். ஆனால் இங்கே வைக்கப்பட்டிருக்கிற நியதி என்னவென்றால், விழாவிலே யார் யார் பேசுகிறார்களோ அவர்கள் தான் மேடையிலே இருக்க முடியும். நீங்கள் இன்றைக்கி நிறைய விழாக்களில் பார்ப்பீங்க, மேடையில் சில சமயம் கூட்டம் தாளிக்கும், கீழே 10 பேர் தான் இருப்பாங்க, மேடையில் ஏகத்துக்கு இருப்பாங்க. அவரை தெரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் மேடையில் தான் இருப்பாங்க. நம்ம கல்யாணங்கள்லேயே பாருங்களேன், இப்போ எல்லா பார்ட்டியுமே மேடையில் ஏறிடுறது, கீழே இருந்து அட்சத்தை போகிறதுக்கு 3 பேர் தான் இருக்காங்க. ஆனால் இங்கே அவர் வைத்த நியதி என்னவென்றால், யார் பேச்சாளர்களோ அவர்கள் மாத்திரம்தான் மேடையில் இருக்க வேண்டும். சும்மா அப்படி போகிறது, குறுக்க வருது, அப்படி குறுக்க வரா மாதிரி வந்து ஃபோட்டோவில் விழுறது, இதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது. ஆனால் கூட்டம் எம்ஜிஆர் வந்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். கூட்டம் மகிழ்ச்சி அடைகிறது. பல பேர் கோரிக்கை வைக்கிறார், அவர் மேடையில் கூப்பிடுங்க, அவர் மேடையில் கூப்பிடுங்க. அவரும் மறுத்து விடுகிறார். சாகணேசன் ஐயா அவர்களும் அது மரபல்ல என்று சொல்லுகிறார். அப்போ கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் அவரை பார்க்கணும்னு சொன்னாங்களேன்னு சொல்லி இருக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் ஒசரமான ஒரு நாற்காலியை போட்டு அவரை கூட்டத்தில் தான் அவர் உட்கார்ந்தாரே தவிர மேடைக்கு அவரும் வரவில்லை. அது மரபல்ல என்று சாகணேசன் ஐயா அவர்களும் அவரை மேடைக்கு அழைக்கவில்லை. நம்ப முடியுதா உங்களால? கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் 66 நாள் பாத யாத்திரை போடுகிறார். ஏன்னா அவர் ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு போராளி. அவர் காந்தி மகானிடம் தன்னுடைய ஆன்மாவையே சரணடைய செய்த காந்தி பக்தர். அவர் அலிப்பூர் சிறையிலே இருக்கின்றார். அலிப்பூர் சிறையிலே ஜவஹர்லால் நேரு அவர்களை பார்த்து அவங்க 2 பேருக்கும் ஒரு நட்பும் ஒரு பரிச்சயமும் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு தேசம் விடுதலை பெற்ற பிறகு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதம மந்திரி ஆன பிறகு இங்கே காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தை திறந்து வைப்பதற்காக பிரதம மந்திரியாக நேரு வருகின்றார். இவர்கள் 2 பேரும் சந்திக்கிறார்கள். ஏற்கனவே அறிமுகமானவர்கள். அப்போது பிரதம மந்திரி இவரை என்ன சொல்லியிருக்கணும்? கணேசன் அவர்களே, அப்படிதான் நான் ஊகிக்கிறேன், நம்ம அந்த இடத்துல இல்லை. கணேசன் அவர்களே, ஏன்னா தெரிஞ்சவங்க தானே, பேர் சொல்லி தானே கூப்பிடணும். கணேசன் அவர்களே என்று சொல்லுவதற்கு பதிலாக நேரு கம்பர் அவர்களே என்று இவரை அழைத்திருக்கிறார். பதியப்பட்டிருக்குது. தெரியாம இல்லை, கன்ஃபியூஸ் ஆகி கூப்பிடல. ஏன்னா கம்பனையே தன்னுடைய ஆன்மாவாக, தன்னுடைய வாழ்க்கையே கம்பனுக்கு செய்கிற ஆகுதியாக வாழ்ந்த ஒரு மனிதரை, இப்படித்தான் இது இயக்கமாக ஆரம்பித்தது. அப்போ ஆங்கில அரசாங்கம் வீட்டுக்குள்ள சர்ச்சுன்னு சொல்லி இவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இவர் சிறையில் இருக்கார். சர்ச்சுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் இவர் வீட்டில் இருந்த கொஞ்சம் பணம், தங்கம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எதுன்னு சொல்லி வராங்க, சர்ச்சுன்னு சொல்லி வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவருக்கு அந்த தகவல் போகிறது. இவர் சொன்னாரா, அப்பா தப்பிச்சுதுன்னாரு. எப்படிங்க தப்பிச்சுதுன்றீங்க? அவங்க தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே. இல்லை, இவங்க ஒருவேளை வந்தாலும் வருவாங்கன்னு என்கிட்ட இருந்த முக்கியமான 5000 புத்தகங்களை நண்பர் ஒருவரிடம் கொடுத்து வைத்திருந்தேன், அது தப்பித்ததுன்னார். இப்போ புத்தகங்களைத்தான் பத்திரப்படுத்த வேண்டும் என்று தோன்றி இருக்கிறதே தவிர பணத்தை, நகையை, அது ஒரு செல்வம் என்ற நோக்கமே இல்லை. இவர்தான் கம்பனை நமக்காக மறுபிறவி எடுக்க வைத்தவர். சாகணேசன் ஐயா அவர்களினுடைய கெடுபிடி எப்படிப்பட்டதென்றால், இந்த மேடைக்கு கண்ணதாசன் வந்தபோது கூட நேரத்துக்கு வந்திருக்கிறார். அதுவே ஒரு செய்தி.
இங்க வந்து மேடையிலே கவியரங்கத்துக்கு கவிதை படிக்கிறார் கண்ணதாசன். கடிகாரம் பார்த்துத்தான் காரியங்கள் ஆற்றுவதென பிடிவாதம் பிடிக்கும் பேரவையின் தலைவர்கள். கண்ணதாசன் எழுதுறார், கடிகாரம் பார்த்துத்தான் காரியங்கள் ஆற்றுவதென பிடிவாதம் பிடிக்கும் பேரவையின் தலைவர்கள். கடிகாரம் என் பகைவன். கண்ணதாசனுக்கு கடிகாரம் பகைவன். கடிகாரம் என் பகைவன். அப்போ உடனே நம்ம உட்கார்ந்தவங்களை நம்ம என்ன கேட்போம்? கடிகாரம் உங்க பகைவன்னா இந்த தடவை மட்டும் எப்படி கரெக்டா அப்படி நம்ம மனசுல தோணும்ல. அவர் சொல்லார், கடிகாரம் என் பகைவன், கடுகி வந்தேன் கணேசர் பயத்தால் என்று கவிதை படித்தார் கண்ணதாசன் இந்த மேடை. அப்போ அவ்வளவு கெடிபடியா ஒருத்தர் இருக்கணுமாங்க? கொஞ்சம் நீக்கு போக்கா இருக்கலாம்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல. அப்படி செய்ய ஆரம்பிச்சா அதுக்கு முடிவே கிடையாதுங்க. காம்ப்ரமைஸ் நெவர் எண்ட்ஸ். ஒரு கொள்கைக்காக வாழுகிறவர்கள் சின்ன சின்ன விஷயங்களிலே கூட விட்டு கொடுக்காமல் இருப்பது நம்மை போன்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தில் விட்டு கொடுப்பது என்று ஆரம்பித்தால் வாழ்நாள் முழுக்க விட்டு கொடுத்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அப்படி நடந்த கூட்டம் இந்த கூட்டம். 11ஆம் வகுப்பு மாணவியாக என் அக்காவுக்கு ஒருவேளை யாரும் கைத்தட்டவில்லை என்றால் கைத்தட்டுவதற்காக இங்கே நான் வந்து இந்த மேடையில் ஆசாவை பார்த்தேன், தினமணி சிவராமன் ஐயா அவர்களை பார்த்தேன், சரஸ்வதி ராமநாதன் அவர்களும் அவங்க கணவர் ராமநாதன் 2 பேரும் சேர்ந்து ராமனாவும் சீதையாவும் நடிப்பாங்க. இந்த நடிப்பே உண்டு. இன்னும் எங்க 1939 ஆரம்பிச்சதுன்னு சொன்னேன்ல, 2 வருஷத்துல 1941 காரைக்குடி கம்பன் மேடையில் முதல் பட்டிமன்றம். எனக்கு தெரிந்தவரை அதுதான் பட்டிமன்றத்தினுடைய துவக்கம். வையாபுரி பிள்ளை அவர்கள் நடுவராயிருக்கிறார். பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு ஸ்ரீனிவாச ராகவன் பேசுகிறார். வெள்ளம் மாபெரும் தமிழ் அறிஞர்கள். தலைப்பு என்ன தெரியுமா? ஒட்டக்கூத்தனும் கம்பனும் சமகாலத்தவர், ஆம் இல்லை. இதுதான் பட்டிமன்ற தலைப்பு. ஒட்டக்கூத்தனும் கம்பனும் சமகாலத்தவர்கள்னு ஒரு கருத்து உண்டு. அது உண்மையா இல்லையான்னு பட்டிமன்றம். இந்த தலைப்புலலாம் இன்னைக்கு பட்டிமன்றம் போட முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? அன்றைக்கு நடந்த அந்த மாணவர் அரங்கம், ஏன்னா எங்கள் அக்கா அன்றைக்கு மாணவி, ஒரு மாணவர் அரங்கம். அந்த மாணவர் அரங்கத்தில் இணைப்புரை வழங்குவதற்காக அவர்களுக்கு ஒரு பேச்சாளர் தேவைப்பட்டார். அதனால் கம்பன் கழகத்தவர்கள் எங்கள் அக்காவோடு வந்திருந்த என்னை பார்த்து, ஏம்மா நீ இணைப்புரை வழங்குறியான்னு கேட்டு இந்த மேடையில் நான் ஏறினேன். அதுதான் என்னுடைய முதல் மேடை. அதுவரை நான் மேடையில் ஏறி பேசியது இல்லை. பள்ளியில் பேசுவோம் தானே, அது மாதிரி பேசியிருக்கேன். ஸ்கூலுக்குள்ளே பேசுறது, ஸ்கூல் மேடையில் பேசுறது. ஆனால் வெளி அரங்கங்களிலே வந்து ஒரு மேடையில் ஒரு மைக் முன்னாடி நின்று முன்னே உட்கார்ந்திருந்த அந்த மகத்தான ஜாம்பவான்களை பார்த்து, அதில் பாதி பேர் யாருக்கும் திருச்சி ராதாகிருஷ்ணனை நான் பார்த்தேன். அவர் என்று எனக்கு அப்போது தெரியாது. இந்த மாதிரியான மகோன்னதமான அறிஞர்களை சந்திக்கிற வாய்ப்பை கொடுத்து அன்றைக்கு நான் ஏறிய முதல் மேடை அந்த மேடை. அதற்கு பிறகு இத்தனை 11ஆம் கிளாஸ்னா இப்போ பார்த்துக்கங்க, நடுவில் எத்தனை வருஷம் போச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கு தான் இந்த மேடையில் நான் திரும்பவும் நிற்கின்றேன். இந்த மேடை நீதியரசர் சொன்னார், பல தொடர்புகளை புதுப்பித்திருக்கிறது என்று நீதியரசர் சொன்னார். எனக்கும் ஒரு தொடர்பு இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேடைக்கு இத்தனை நீண்ட ஆண்டுகள் கழித்து நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். இது எனக்கு கிடைத்த பெரிய ஆசை. ஆனால் அதுதான் நடக்கும். கம்பனை கையிலே எடுத்தவர்கள் வாழ்க்கையில் அடுத்த 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 மேல்நிலைகளுக்கு போய்கொண்டுதான் இருப்பார்கள். இல்லை, மாற்றமே கிடையாது. ரசிகமணி ஒரு முறை விழுப்புரத்திலிருந்து திண்டிவனத்துக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கார். விழுப்புரத்திலிருந்து திண்டிவனத்துக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கார். போகிற போது கம்பராமாயணத்தை படித்து கொண்டே போனார். ஸ்டேஷனை விட்டுட்டார். ஸ்டேஷன் வந்து ரயில் நின்று கிளம்பிருச்சு. இவர் கவனிக்கல, இவர் கம்பனை படிச்சுட்டு இருக்காரு, ஸ்டேஷனை விட்டுட்டார். போயிருச்சு ட்ரெயின். ரசிகமணி சொன்னார், கம்பன் மிக பொல்லாதவன். அவனை படித்தவர்களை அவர்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அதையும் தாண்டி அவன் அழைத்து கொண்டு போய்விடுவான் என்று ரசிகமணி சொன்னார். இதை நான் கண்ணால் பார்த்துருக்கேங்க. அவர் சொன்னது நகைச்சுவைக்காக சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நான் சாட்சி. நான் சென்னை கம்பன் கழகத்தில் ஐயா சொன்ன மாதிரி அந்த மாணவ பேச்சாளராக நான் இருந்தபோது முதல் பரிசு வாங்கினா மேடையில் கூப்பிட்டு பேச வைப்பாங்க. நான் என்னுடைய படிப்பு முடிந்த வருடம் அது.
நான் 4 வருஷம் இன்ஜினியரிங் 2 வருஷம் MBA படித்து படிப்பு முடிந்த வருடம். ஆனால் இந்த 6 வருடமுமே கிட்டத்தட்ட நான் அந்த மேடையில் பேசினேன்னா பரிசு வந்ததுனால என்னை அவங்க பேச வச்சாங்க. அந்த 7வது வருஷம் நமக்கு அந்த வயசு அப்படி தானே, நம்மளை கூப்பிடுவாங்கன்னு ஒரு ஆசை. ஏன்னா 6 வருஷம் தொடர்ந்து பேசியிருக்கோம். மாணவராக பேச முடியாது, வேற ஒரு நிகழ்ச்சி என்னை கூப்பிடல. அதே போல் சென்னை கம்பன் கழகத்தில் ஒரு ஸ்டார் பேச்சாளராக இருந்த இன்னொரு பேச்சாளர், அவர் யாருன்றதை நான் சொல்கிறேன், சீக்கிரத்திலே வந்து சேர்ந்துருவாங்க. ஒரு ஸ்டார் பேச்சாளர், பல்லாண்டுகள் பரிசு வாங்கியவர், என்னை விட கொஞ்சம் வயதில் மூத்தவர். அதனால் இந்த நீதியரசர் அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள். என்னை விட வயதில் கொஞ்சம் மூத்தவர், பல்லாண்டுகள் பேசி ஜொலித்தவர், மூமு இஸ்மாயில் அவர்களால் பாராட்டப்பட்டவர். அவரையும் அந்த வருஷம் கூப்பிடல. நாங்கள் பார்த்தா எங்கள் மொத்த பேட்ச்லேயே நாங்கள் 2 பேர் தான் அன்றைக்கி 12th மேன் 13th மேன் மாதிரி. யாராவது வரலன்னா பேசுறதுக்காக எங்களை வர சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? சும்மா வெளியில் வேணால் சொல்லலாம், பேசினாலும் பேசாவிட்டாலும் எங்கள் கம்பன் கழகத்துக்கு நாங்கள், இதெல்லாம் சும்மா வெளியில் சொல்கிறது, உள்ளே எப்படி இருக்கோம்? சரி, நம்மளை போய் கூப்பிடலையே. நாங்கள் 2 பேர் மாத்திரம் உட்கார்ந்துருந்தோம் AVM ராஜேஸ்வரி அரங்கத்தில். அங்கே தான் நடக்கும். அங்கே உட்கார்ந்துருந்தோம். ஒரு நிகழ்ச்சிக்கும் அடுத்த நிகழ்ச்சிக்கும் நடுவில் அரங்கத்தை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எப்பவுமே பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லிடுவாங்க. அப்படி தானேங்க. அதுக்கு கூட கைதட்டாத பெண்களை நான் முதல்ல காரைக்குடியில் தான் சந்திக்கிறேன். அது எதுக்கு பின்னாடி போய் உட்காந்துருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? சரி, மனசில் இருக்கிறத சொல்லிடுவாங்க. நாங்கள் சொல்லிட்டோன்னு வைங்க, எங்களுக்கு நல்லது, கேட்குறவங்களுக்கு நல்லது இல்லை, ஆனால் எங்களுக்கு நல்லது. ஏன், அந்த பாரம் முடிஞ்சிருச்சுல்ல, அவ்வளோதான். ஆண்கள் வாயை திறந்து கேட்டே சொல்ல மாட்டேன். இப்போ நானும் அந்த நண்பர், நான் பொறுக்க முடியாமல் சொல்லிட்டேன், ஏன்பா ஃப்ரெண்டு தானே, அதனால அப்போ அப்படி கூப்பிடல, இப்போ அப்படி கூப்பிட முடியாது, ஏப்பா எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க, நம்ம 2 பேர் தான் விட்டுட்டாங்க இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், அந்த ஆண்களுக்கு அந்த ஒரு கெத்து இருக்கும் தானே. அவர் சொன்னார், இப்போ கூப்பிடலன்னு என்ன, அவர் அப்போ தான் சட்டக்கல்லூரியில் படிப்பு முடிச்சுட்டு வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ண ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, இன்னும் ப்ராக்டிஸ் கூட ஆரம்பிக்கலை. அவர் சொல்கிறாரு, இப்போ கூப்பிடலன்னா என்ன, நான் ஜட்ஜ் ஆனவொன்னே என்னை கூப்பிடுவாங்கன்னு அவர் பதில் சொன்னார். நான் சிரித்தேன். ஏன்னா எனக்கு அது ஒரு இன்னும் ப்ராக்டிஸே ஆரம்பிக்கலையாமா, அதுக்குள்ளே ஜட்ஜா, அப்படி தானே நம்ம நினைப்போம். ஆனால் கம்பன் நாம் நினைத்ததையும் தாண்டி நம்மை அழைத்து கொண்டு போவான் இல்லையா, அதுதான் நடந்தது. அவர் வழக்குரைஞராகி, நீதியரசராகி, சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசராகி, உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசராகி, கம்பன் கழகங்கள் சென்னை மாத்திரமல்ல நிறைய கம்பன் கழகங்கள் விழாவை தொடங்கி வைக்கின்ற நாயகமாக அவரை அழைத்தது. அவர் அன்றைக்கு என்னிடத்தில் சொன்ன அந்த வாசகம், இன்னைக்கு கூப்பிடல, என்ன ஜட்ஜான உடனே கூப்பிடுவாங்க என்பது நடந்தது. ஏன் நடந்தது என்றால், கம்பனின் சந்நிதியில் அந்த வாசகங்கள் சொல்லப்பட்ட போது அது சத்தியமாகி விடுகிறது. அவர்தான் நீதியரசர் ராமசுப்ரமணியம். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அவர் ஜட்ஜானாரு, நீ என்ன ஆனது? எப்படி பேசுவது என்ற பயத்தோடும் தயக்கத்தோடும், வாழ்க்கையில் எந்த பக்கத்தில் போவது என்பது தெரியாத ஒரு புதிரோடும் அன்றைக்கு இருந்த ஒரு இளம் சிறுமி, இன்றைக்கு நாங்கள் வருகிற போது சகோதரர் என்னை அழைத்து கொண்டு வந்தார். இதை நான் தற்பெருமையாக சொல்கிறதா ஐயா நினைக்க வேணாயா, ஆனால் எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்ததுனால நான் இதை சொல்கிறேன். திருச்சி விமான நிலையத்திலிருந்து வருகிற போது ஒரு உணவு விடுதியில் சாப்பிட்டு விட்டு அழைத்து கொண்டு வருகிறார் சகோதரர். அவர் சாட்சி, நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். அந்த உணவகத்தை நடத்துகிறவர் என்கிட்ட வந்து ஒரு கவரை கொடுத்தார். ரொம்ப நாளாக உங்களை பார்க்கணும்னு நினச்சேன், இந்தாங்கன்னு ஒரு கவர் கொடுத்தார். என்ன கவருங்க? யூஸ்வலாக கவர் கொடுத்தா என்ன இருக்கும், ஏதாவது படம், ஏதாவது புத்தகம். அதில் ஒரு தொகை இருந்தது, ரொம்ப பெரிய தொகைன்னு சொல்லி ஒரு தொகை இருந்தது. ஐயா என்ன தொகையை கொடுக்குறீங்க, அது தப்பாக கொடுத்துட்டாருன்னு நினச்சேன். ஐயா என்ன தொகையை கொடுக்குறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ திருச்செந்தூர் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டேன், ஆனால் இந்த காணிக்கையை நீங்கள் சரியாகி நீங்களே வந்து போடுவீங்கன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். உங்களை எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி எதேச்சியா பார்த்து இதை பிடிங்க, திருச்செந்தூருக்கு எப்போ போடுறீங்களோ போடுங்க. நான் அழுவதை தவிர, கண்ணீர் மல்குவதை தவிர நான் என்ன செய்ய முடியும்? அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, அவர் பேர் இப்போ கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அன்பு, நான் நோயுற்ற போது அவர்கள் செய்த பிரார்த்தனை, இது தமிழும் கம்பனும் எனக்கு கொடுத்த பரிசு.
பெருமக்களே, போரும் அமைதியும் என்ற தலைப்பை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்றால், நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் போர்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். சில ஆளுநர்கள் கூட போர்களுக்கும் அமைதிக்கும் நடுவிலே தான் இருக்க வேண்டி இருக்கிறது. ஐயாவை சொல்லலை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் டர்புலன்ஸ் என்று சொல்லுகின்ற சில போர்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற வழியை கம்பன் நமக்கு காட்டுகின்றார். எனக்கு இதில் மிக மிக பிடித்த விஷயம் என்னன்னா, கம்பன் வாழ்ந்த காலத்தை, கம்பன் அடிப்படை ஐயா அவர்களினுடைய கணிப்பின்படி கம்பன் 9ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தார். அதுதான் அவர் பதிவு செய்கிறார். அதில் சில மாற்று கருத்துகள் இருக்கு. கம்பன் அடிப்படை ஐயாவினுடைய கருத்து அதுதான். அவர் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஐயா தான் கம்பன் அடிப்பொடி என்று அழைக்கப்படுவதைத்தான் விரும்பினார். அவருடைய பெயர் என்பதே அதிலிருந்து விலகிட்டார். அதனால தான் சோசோமி சுந்தரம் ஐயா அவரை பற்றி கவிதை எழுதுவார். இந்த சிவபெருமானை பற்றி ஒரு பெண் அடைந்த அந்த பக்தி உணர்ச்சியை திருநாவுக்கரசர் பண்ணாக்கினார் அல்லவா. தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளை. அது கம்பன் அடிப்படைக்கு தான் பொருந்தும். தன்னை மறந்தார், தன் நாமம் கேட்டார், தலைப்பட்டாள் அவர் கம்பன் தாளே என்று சோசோமி சுந்தரம் கவிதையிலே எழுதுவார். அப்படி கம்பனிலேயே அவர் ஈடுபட்டதற்கு காரணமாக இருந்த பெரிய விஷயங்களிலே அவருடைய ஆராய்ச்சி நோக்கும் ஒன்று. அந்த ஆராய்ச்சி நோக்கு அவருக்கு கல்வெட்டு ஆராய்ச்சியில் மிகப்பெரிய விற்பனர். அந்த ஆராய்ச்சிகளினால் நிறுவுகிறார் கம்பன் 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவன் என்று நிறுவுகின்றார். இந்த 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவனான கம்பனுடைய காலத்தை நீங்கள் பார்த்தா பயங்கர ஆச்சரியமாக ஒன்று நீங்கள் பார்ப்பீங்க. கம்பன் வாழ்ந்த காலத்தில் சோழ பேரரசு பெரிய யுத்தங்கள் எதிலுமே ஈடுபடவில்லை. சோழ பேரரசினுடைய பிற்கால சோழர்களுடைய 1000 ஆண்டு வரலாற்றை நீங்கள் பார்த்தால் எத்தனை போர்கள், பொன்னியின் செல்வன் புத்தகத்தை படிச்சிருப்பீங்க, இல்லை படத்தையாவது பார்த்துருப்பீங்க, எத்தனை போர்கள். ஆனால் கம்பன் வாழ்ந்த அந்த காலகட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தா போர்களே கிடையாது. அப்போ போர்களை பற்றி இத்தனை நுட்பமான விஷயங்களை கம்பன் எப்படி அறிந்தான் என்பது மாபெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. 10,000 சொச்சம் பாடல்களில் கிட்டத்தட்ட 5,000 பாடல்கள் யுத்த காண்டத்திலே தான் இருக்கிறது, அல்லது போரை பற்றி தான் இருக்கிறது. 5,000 பாடல்கள், பாதிக்கு பாதி போரை பற்றிய பாடல்கள். எவ்வளவு நுட்பமாக போரை கம்பன் அவதானிக்கிறான் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க இன்னைக்கும் கூட இந்தியர்கள் நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் ஈடுபட்ட சில போர்களிலே நமக்கு ஏன் தோல்வி கிடைத்தது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? If you don't know history, you'll be condemned to repeat it. வரலாறு உங்களுக்கு தெரியாவிட்டால் திரும்ப அதையே வாழ்வதற்கான சாபம் வந்து சேரும். அதனால தெரிஞ்சுக்கணும். சைனாவோடு நமக்கு நடந்த அந்த சண்டையிலே நாம் அடைந்த தோல்வியை இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் நிச்சயமா ஞாபகம் இருக்கும். காலத்தால் மறக்கவே முடியாத தோல்வி. அந்த தோல்விகளுக்கு என்ன காரணம் என்பதில் அரசியல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் ஜான் பரசுராம் டால்வி என்கிறவர் ஒரு புத்தகம் எழுதினார். தி ஹிமாலயன் பிளண்டர் என்று ஒரு புத்தகம் எழுதினார். அவர் அந்த போரிலே ஈடுபட்ட ஒரு வீரர். அவர் என்ன சொன்னார், அந்த மெக்மோகன் லைன் இருக்குல்ல, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற பார்டர். அது மெக்மோகன் லைனில் ஒரு இடத்துல நம்முடைய துருப்புகள் இருக்கின்றன. சீன படை அந்த சைடில் இருக்கு. இதில் அட்வான்டேஜ் சைனா அது. ஏன்னா அவங்க ஒசரத்தில் இருக்காங்க, நம்ம கீழே இருக்கும். அவங்க மேலே இருக்கும்போது கீழே நல்லா பார்க்க முடியும். எங்கே மூவாது பெட்டாலியன் எவ்வளோ பேர் எல்லாம் தெரியும். நம்ம கீழே அவங்கள பார்க்குற போது நமக்கு அவ்வளோ தூரம் தெரியாது. இன்றைக்கு இருப்பது போல தொழில்நுட்பம் நிறைந்திராத காலம் அது. இன்றைக்கு போர்களே வேற. 65 நடந்த போர்லாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இடத்துலேருந்து ட்ரோன்ஸை எங்கே வேணால் அனுப்ப முடியும். அதுதான் இன்றைய போர். ட்ரோனே வேணாங்க, ட்ரேட் வார்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டா போருமே. உலகம் முழுக்க அடிச்சுட்டு சாவுங்கடான்னு ஒரு ஆள் அமெரிக்காலேருந்து செஞ்சிட்டு இருக்காருல்ல. டாரிஃப் வார்ஸ் தானே இன்னைக்கு. அதுதான் 3ஆம் உலக போர். நீங்க என்ன நினைச்சீங்க, இனிமே கத்தியை எடுத்து போய் வெற்றிவேல் வீரர் அதெல்லாம் இனிமே கிடையாது. நீ இருந்த இடத்துல இருந்த மக்கா எல்லாரையும் நீ சண்டை போட வைக்க முடியும். அதுதான் இன்றைக்கு. ஆனால் அன்றைக்கு அது கிடையாது, டெக்னாலஜியே கிடையாது. இவங்க கீழே இருக்காங்க, மேலேருந்து அவனுக்கு நல்லா இவன் நகர்றான், இவன் அங்கே எல்லாம் தெரியுது. இவன் கீழே இருக்கிற இந்திய படைகளுக்கு அவங்கள ஒன்றுமே தெரியல. அதனால் அந்த பெட்டாலியனுடைய தலைவராக இருந்த ஜான் பரசுராம் டால்வி
டெல்லியிலே இருந்த தலைமை அதிகாரிகளுக்கு கடிதம் தானே, கடிதம் எழுதுறாரு. எதுக்கு கடிதம் எழுதுறாருன்னா பர்மிஷன். எதுக்கு பர்மிஷன்? டு ரெட்ரீட், பின்னே செல்லுவதற்கு. நாங்கள் கொஞ்சம் பின்னடைய போகிறோம், பின்னால் போய் எங்களுக்கு சரியான பொசிஷன் கிடைச்ச பிறகு திரும்ப தாக்குறோம். ஆனால் டெல்லியில் அன்றைக்கு இருந்த அதிகாரிகளோ யாரோ எனக்கு தெரியாது, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பின்வாங்குவது என்பது நம்முடைய வீரத்துக்கு இழுக்கு, நின்ன இடத்துல நீ நிற்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. பெரிய மேசக்கர், நிறைய உயிர்களை இழந்தோம். இதை பற்றி அவர் பரசுராம் டால்வி ஒரு புத்தகமே எழுதியிருக்கார், த ஹிமாலயன் பிளண்டர். அன்றைக்கு நாம் செய்தது இமாலய தவறு. பின்வாங்குதல் என்பது போரினுடைய ஒரு உத்தி என்பது டெல்லியில் இருக்கிற என்னுடைய தலைவர்களுக்கு தெரியாததனால் விலை மதிப்பற்ற எங்கள் வீரர்கள் நூற்றுக்கணக்கான பேரை இழந்தோம். நாம் தோற்றதற்கு அதுவும் ஒரு காரணம். ஒரு புத்தகம் எழுதுங்க, இப்போ கூட அந்த புத்தகம் இருக்குது, நீங்கள் படித்து பார்க்கலாம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த பின்வாங்குதல் அப்படின்னு சொன்னல, அது வாழ்க்கையில் நம்ம சில சமயம் செய்யணுங்க. எல்லா சண்டைக்கும் முதல்ல போயிடக்கூடாது. சில சமயம் எல்லா பாலையும் கிரிக்கெட்டில் அடிக்கவும் கூடாது. எல்லா பந்தையும் அடிப்பது தான் எனக்கு வீரன் அடிச்சுட்டே இருந்தால் உடனே நீ போயிடுவ. சில பந்து வெல் லெஃப்ட்னு சொல்லுவாங்க அது கிரிக்கெட்டில், விட்டுறணும், அடிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த வர பந்தை மச்சான் நான் வீசி ஏறிவேன், அதுதான் வீரம். அதனால் உன் வீரம் வெளிப்படுவதற்கு சில சமயம் பின்தங்கணும். நம்மை சுற்றி எத்தனை சண்டைகள், அரசியலில் மாத்திரமா சண்டை, அலுவலகத்தில் சண்டை இல்லையா, வீட்டில் போர் இல்லையா, தெருவில் இல்லையா? நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா பார்க்கிங் சண்டையிலேயே உங்கள் வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு போகும். கார் வாங்கிறது இன்றைக்கி பிரச்சனை கிடையாது, காரை நிறுத்த இடம் தேடுறது தான் பிரச்சனை. உங்கள் ஊரில் கம்மியாக தான் மழை வரும். மழை வந்தால் என்ன செய்வீங்க நீங்கள் சொல்லுங்கள்? நான் உங்கள் ஊரில் வசிக்கலை, சொல்லுங்கள். மழை வந்தால் என்ன செய்வீங்க? வத்தால் வடம் காய வச்சா வீட்டுக்குள்ளே வைப்பீங்க, துணி காய வச்சா துணி எடுத்து வீட்டில் போடுவீங்க, பிள்ளைங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்ப்பீங்க. நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? சென்னையில் மழை பெஞ்ச உடனே காரை எடுத்து எங்கடா மேம்பாலம் இருக்குன்னு தேடிப்போம். அங்கே நிறுத்தினா தான் எங்கள் காரெல்லாம் அடிச்சுட்டு போகாமல் இருக்கும். நம்மை சுற்றிய சண்டைகள் தானே. போர்னா நீங்கள் எதிரியோடு செய்கிற அந்த போர் மாத்திரம் இல்லை, வாழ்க்கையே போர் தான், ஒவ்வொரு நாளும் போர் தான். ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, கம்பன் ராமன் எவ்வளவு பெரிய போர் தந்திரக்கலை நிபுணன் என்பதை இவ்வளவு விளக்கமாக கம்பனால் எப்படி எழுத முடிந்தது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவங்க போகிறாங்க தானே, ராவணனுடைய கோட்டையை இவர்கள் முற்றுகையிடுகிறார்கள். வானரப்படை அங்கே பாருங்க, ஏதாவது ஒப்புவமை இருக்கிறதா? ராவணன் கூட இந்த வீரர்கள் யார்? நம்ம ஆளில் 2 மனிதர்கள், பாக்கி எல்லாம் வானரங்க. மனிதர்களே 2 பேர் தான். அவன் கையில் என்ன வச்சிருக்கான்? மந்திர சக்தி இருக்கிறது, வாள் இருக்கிறது, எல்லா ஆயுதங்களும் இருக்கிறது. இங்கே 2 பேர்ட்டு மட்டும் வில்லும் அம்பும் இருக்கு. பாக்கி இருக்கிற வானரெல்லாம் எதை வில்ல வச்ச சண்டை போட்டுது? கல். அது அயன் ஏஜில் அவங்க இருக்காங்க, ஸ்டோன் ஏஜில் இவங்க இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் சண்டை. ஆனால் இந்த சண்டையிலே ஜெயித்து காட்டி இருக்கிறான் இந்த இதிகாச கதாநாயகனாக நம்முடைய தேசத்தினுடைய தெய்வமான ராமன். அதற்கு யுக்தி வேணும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான்னா, வானரங்கள்கிட்ட அப்படியே தாவி ஏறுங்க மதில் மேலே, நீங்கள் மதில் மேற்குள்ளே குதிக்காதீங்க, அங்கேருந்து கல்லுகள்ல தூக்கி போடுங்க, அவங்க பதிலுக்கு உங்களை தாக்க ஆரம்பித்தா பின்வாங்கி ஓடுங்கள். இது இருக்குது கம்பனில், பின்வாங்கி ஓடுங்கள், ரெட்ரீட், பின்னாடி ஓடிப்போம். இதுதான் செஞ்சாங்க. வானரங்கள் வந்து கல்லை தூக்கி போடுது, அசுரர்கள் வந்து அங்கே இருக்கிற அரக்கர்கள் தாக்குறாங்க, எல்லா வானரமும் ஓடி போகுது. ஐயோ பயந்து ஓடிட்டான்னு சொல்லி துரத்திக்கிட்டே வரான். அவன் துரத்திக்கிட்டு வர இது ஓடுது. இது ஓட அவன் குஷியாயிடுறான். ஐயோ நல்லா ஓடுது, நல்லா துரத்தலாம் போல இருக்கு, பயங்கரமாக துரத்திக்கிட்டே ஓடி வரான். ஒரு கட்டத்தில் அந்த ஓடி வருகிற வானரங்கள் ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே 2ஆ பிரிஞ்சு 2 திசையில் போயிட்டாங்க. துரத்திட்டு வர்றவங்க என்னடா 2 பக்கமாக போடுறாங்க, யாரோட துரத்துறதுன்னு பார்த்தா அந்த பிரிஞ்ச 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளியில் ராமனும் இலக்குவனும் அனுமனும் விபீஷணனும் சுக்ரீவனும் நிற்கிறார்கள். இந்த மாபெரும் வீரர்களை நேருக்கு நேர் பார்த்த உடனே அசுரர் படைகள் கைகால் நடுங்குகிறது. எடுத்தார்கள் வில்லை, அத்தனை சேதம், அத்தனை. முதல் நாள் சண்டையிலேயே அவங்க எதை நிரூபித்தார்கள் என்றால், நாங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க என்பதை நிரூபித்தார்கள்.
இப்படி எத்தனை வார் ஸ்ட்ராட்டஜி. இன்னும் ஒரே ஒரு தகவல் சொல்லட, அது கம்பனில் இருக்கு. ராமனுடைய வானர சேனை 70 வெள்ளம். வெள்ளம்ன்றது ஒரு நம்பர், 1000 லட்சம் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. 70 வெள்ளம். ராவணனுடைய சேனை 1000 வெள்ளம். 70 எங்க, 1000 எங்க? இதற்கு ஒரே ஒரு ஒப்புமையை நீங்கள் வரலாற்றிலிருந்து சொல்ல வேண்டும் என்றால், அவுரங்கசீப்பின் படையோடு சிவாஜியினுடைய, வீர சிவாஜியினுடைய படைகள் செய்த சண்டை ஒன்றைத்தான் வரலாற்றில் இதற்கு நீங்கள் உவமையாக சொல்ல முடியும். 1000 வெள்ளம், இது வெறும் 70 வெள்ளம். இந்த 1000 வெள்ளத்தை ராவணன் 4 வாசல் இருக்குல்ல, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, ஒவ்வொரு இடத்துலையும் 200 வெள்ளம் நிறுத்தினான். நடுவில் இருக்க அப்போ 800 தானே வருது, பாக்கி 200 என்ன ஆச்சுன்னு நீங்கள் கேட்கணும். கொஞ்சம் கணக்கு கேட்கணும் நீங்கள். ஏன்னா நான் இது அடுத்து சொல்ல வர பாடல் முழுக்க மேத்தமேட்டிக்கல், அதோடு தான் நான் முடிக்க போகிறேன். பாக்கி 200 என்னன்னு நீங்கள் கேட்கணும். பாக்கி 200 என்னன்னா, செய்தி சொல்லுவதற்கும் சமையலை சாப்பாட்டை சுமந்து பொறுத்துக்கும். 800 பேருக்கு சாப்பாடு போட 200 பேர். ஏன்னா அவன் நிறைய சாப்பிடுவான், அவன் விதவிதமாக செய்யணும். எல்லாம் அரக்கர்கள் இல்லையா, நம்ம வீட்டில் கேட்குற மாதிரி தான். 2 சட்னி செஞ்சால் கூட ஏன் சிவப்பு சட்னி இல்லைன்னு கேட்குறாங்கல்ல, அது மாதிரி தான். உங்கள் வீட்டிலலாம் கேட்க மாட்டாங்களா, கொடுத்து வச்ச மகாராசிங்க நீங்கள். அதனால் அரக்கர்கள் விதவிதமாக சாப்பிடுவாங்க. சமையல் பண்ணவே 200 வெள்ளம். இங்கே ராமனிடம் இருந்ததில் 70 தான். 70 17 நிறுத்துறோம். பாக்கி 2 தான் இருக்குது. அந்த 2 வெள்ளம் மாத்திரம்தான் சமையல் செஞ்சு போகிறதுக்கும் செய்தி தொடர்புக்கும். ஒரு ஆர்மி ஜெயிக்கணும்னாக்க சண்டை செய்கிறவர்கள் அதிகமாகவும் சமையல் மற்ற வேலைகளை செய்கிறவர்கள் குறைவாகவும் இருக்க வேண்டும். ஒரு அலுவலகம் நடக்க வேண்டும் என்றால் வேலை செய்கிறவர்கள் அதிகமாகவும் உஸ்ஸுன்னு சொல்கிறவங்க குறைவாகவும் இருக்க வேண்டும். அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஏகப்பட்டதில் தொங்கு சதை இதெல்லாம் தேவையில்லாத பேரை நிறைய வச்சுக்கிட்டிங்கன்னா ஆர்மியோட மூமெண்ட்டே கம்மியாயிரும். இதை வைத்து கொண்டு தான் ராமனால் ஜெயிக்க முடிந்தது. போர் எப்படி ராமன் செய்தான் அப்படின்னு ஒரே ஒரு பாட்டு, அப்புறம் நேரம் அமைதிக்கு போயிடலாம் நம்ம. ஒரே ஒரு பாட்டு. இப்படி ஒரு பாடலை கம்பன் எழுதினான் என்று இத்தனை காலத்துக்கு பிறகு நின்று திரும்பி பார்க்கையிலே எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது. இது ஃபுல்லாக கணக்கே தெரியாதவங்க யாராவது இருந்தால் நீங்கள் கிளம்பி போகலாம். ஆனால் எளிமையான கணக்கு தான், சின்ன வயசில் படித்த கணக்கு. கம்பன் எவ்வளவு துறைகளில் வல்லுநனாக இருந்தான் என்பதை காட்டுகிற பாடல் இது. எத்தனை துறைகளை பற்றிய மாபெரும் பிரம்மாண்டமான அறிவும் ஞானமும் இந்த கவிஞனுக்கு இருந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்கான பாடல். ராமன் சண்டை போட்டான், அவ்வளோதாங்க பாட்டு. பாட்டில் வேற எதுவும் கிடையாது. ராமன் சண்டை போட்டான். மூலபல வதை படலத்தில் மூலபல சேனையை ராமன் தாக்குகிறான். இந்த தாக்குகிற காட்சியை கம்பன் வடிக்கின்றான். ஆனை 1000, தேர் 10000, அடல் பரி 1 கோடி, தானை 1000 படின் ஒரு கவந்தம் எழுந்தாடும். இதுதான் ஃபர்ஸ்ட் லைனு. 4 படை இருக்குல்ல, ஏன்னா ராவணன்ட்ட 4 படை இருக்கு. 4 படை என்ன? யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாள் படை. இதுதான் 4 படை. ராமன்ட்ட இருக்கிறது 4 படை கிடையாது, இருக்கிறது ஒரே ஒரு படை தான். ஏன்னா வானரர்கள் எல்லாருமே காலாள் படை தான். இந்த 4 படையை ராமன் தாக்கினா என்ன ஆகுனா, ஆனை 1000 யானை காலி, தேர் 10000 10000 தேர் போச்சு, அடல் பரி 1 கோடி குதிரை, 1 கோடி குதிரை காலி, தானை தலைவர் 1000, காலால் நின்று சண்டை போடுறவங்க 1000. ஸோ இப்போ கணக்கு சரியாக புரிஞ்சுதா? 1000 10000 1 கோடி 1000 படின் ஒரு கவந்தம் எழுந்தாடும். கவந்தம்னா பேய். இவ்வளவு பேர் இறந்து போனா பேய்களுக்கு கொண்டாட்டம். இவ்வளவு பேர் இறந்து போனா ஒரு கவந்தம் எழுந்தாடும். முதல் லைன் புரிஞ்சிருச்சா? அடுத்த லைன் பாருங்க. கானம் 1000 கவந்தம் படின் கவின் மணி கலிங் எனும். ஒரு பேய் எழுந்து ஆடுறதுக்கே 1000 யானை, 10000 தேரு, 1 கோடி குதிரை, 1000 காலாள் படைகள் இறந்து போனால் ஒரு பேய் ஆடும். சுடுகாட்டில் 1000 பேர் ஆடுதுன்னு கம்பன் சொல்கிறான். 1000 பேர் ஆடினா இது எல்லாத்துக்கும் × 1000 பண்ணிக்கோங்க.
இவ்வளவு பேர் இறந்தால் ராமனுடைய வில் இருக்கிறதல்லவா, அந்த வில்லினுடைய நுனியிலே ஒரு சிறு அழகான மணியை அவன் கட்டி இருக்கிறான். அந்த மணி ஒரு தடவை கலிங் அப்படின்னு சத்தம் போட்டா இவ்வளவு பேர் செத்து போறாங்களோட போர்க்களத்தில்னு கம்பன் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனை பாடலாக எழுதியிருக்கிறார். அதில் அந்த பாடலை எப்படி முடிக்கிறான் என்றால், ஒரு தடவை மணி ஒலிச்சா 1000 கவந்தம் ஆடும். ஒரு கவந்தம் ஆடினாலே இவ்வளவு பேர் இறந்து போறாங்கன்னா 1000 கவந்தம் ஆடினா எவ்வளவு பேர், சர்வ நாசம் அது. அப்படி கலிங் என்று ஒலிக்கிற மணி 7.5 நாழிகை விடாமல் அடித்து கொண்டே இருந்தது என்று கம்பன் எழுதி. 7.5 நாழிகைனா கிட்டத்தட்ட 3 hours, 3 மணி நேரம். 3 மணி நேரம் அலுக்காமல் சலுக்காமல் நின்ற இடத்திலிருந்து நகராமல் ராமன் போர் செய்தான். எதிரே இருந்த மூலபல சேனை ஒன்றுமில்லாமல் தெரித்து ஓடியது என்று எழுதுகின்றான். போரை பற்றி இவ்வளவு நுட்பமான குறிப்புகளை வேறு எந்த இலக்கியத்தில் உங்களால் பார்த்துருக்கவே முடியாது. ஜெயங்கொண்டரினுடைய கலிங்கத்து பரணியிலே அந்த போர்களினால் வருகிற விளைவுகளை நீங்கள் நிறைய படிக்கலாம். அதற்கான மூலம் கம்பனிடமிருந்து வந்ததாகத்தான் இருக்க முடியும். இவ்வளவு தூரம் போரை பற்றி நுட்பமாக எழுதின ரொம்ப முக்கியமாக எழுதினது என்னென்றால், போர் என்று வந்துவிட்டால் எதிரியினுடைய உடலை அழிப்பதல்ல, அவனுடைய மனத்தை பயமுறுத்துவதுதான் உன்னுடைய வெற்றிக்கான முதல் விதை. அதைத்தான் ராமன் செய்தான். ராவணனை ஒன்றொன்றாக குறைத்து 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 வந்து கடைசியில் அவனுடைய நெஞ்சத்திலே பலமே இல்லாத போது விழுந்த இறுதி அம்பு அவனுடைய உயிரை பறித்தது. ஆனால் இத்தனை தூரம் போரை பற்றி எழுதிய கம்பன் ராமனை எப்படி காட்டுகிறான் என்றால், போரையே விரும்பாத ஒரு சமாதான புறாவாகத்தான் ராமனை காட்டுகின்றான். அதான் வசிட்டன் ராமனுக்கு சொன்ன அறிவுரையை கடைசி வரை ராமன் காப்பாற்றினான். யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. இதுதான் வசிட்டன் ராமனுக்கு சொன்னது. ராமா, யாருடன் உனக்கு பகை இருக்கக்கூடாது, அப்போ போர் தான் நிற்குமே தவிர புகழ் நிற்காது. இது ராமனுக்கு சொன்ன அறிவுரை இல்லை, நம் ஒவ்வொருவருக்கும் சொன்ன அறிவுரை. நம்ம எத்தனை பேர் நம்ம உறவுக்காரங்க தான், கூட பிறந்த தம்பி அண்ணனோட பல வருஷமா பேசாதவங்க கட்டாயமா இருக்கீங்களா இல்லையா? கூட பிறந்தவன் தான். ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது, எங்கள் நாத்தனாரோட நான் பேசவே மாட்டேன். ஏம்மா, அவங்க வீட்டில் கல்யாணம் நடந்தது, நான் போய் வடைச்சட்டிலேயே தீஞ்சு எல்லாருக்கும் வடையை செஞ்சு இலையை எடுத்து சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு எனக்கு 300 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தது, நான் அவங்களோட பேசுகிறதே இல்லைன்னு. நான் சொன்னேன், அப்படி பண்ணிட்டாங்களா, என்ன அநியாயங்க. கல்யாணம் எப்போ நடந்தது? போன வருஷமா? இல்லை எப்போ நடந்தது? அதாச்சு 23 வருஷமாச்சு. 350 ரூபாய் புடவைன்னு போதே நான் அவ்வளோ வருஷம் ஆயிருக்குன்றதை நான் யோசிச்சிருக்கணும். 23 வருஷமா ஒரு சம்பவத்தை மாத்திரமே படையப்பால் வர நீலாம்பரி மாதிரி நினைச்சுக்கிட்டு பகையை வளர்த்து கொண்டே இருக்கிறவர்கள் நம்மில் எத்தனை பேர்? ஏதோ ஒரு வார்த்தை, மறக்க முடியாத வார்த்தை, மனத்தை குதறி போட்ட வார்த்தை தான். ஆனால் அதை மன்னிக்க முடியாது. அதை மன்னிக்கின்ற உள்ள திண்மை நம்மிடம் இல்லையா? அதைத்தான் கம்பன் சொல்லி தருகிறான். சீதை அங்கே சிறைவாசம் இருந்தால் அந்த அரக்கிகள் எப்படி அவளை பயமுறுத்தினார்கள், என்னெல்லாம் சொன்னாங்க. உன்னுடைய இதயத்தை நீ உயிரோடு இருக்கிற போதே பிடுங்கி அதில் பச்சடி துவையல் வெஞ்சனெல்லாம் போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோன்னு சொன்னாங்க. தன்னந்தனியலாக கணவனை பிரிந்தவளாக இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் அங்கு எழுந்திடாளாக இருந்த சீதை எப்படி பயந்துருக்கணும், எப்படி அச்சப்பட்டிருக்கணும். ஆனால் அவளுக்கு ஒரு சான்ஸ் வந்தது. நாம் எல்லாரும் அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொன்ன இல்லை நீ, எனக்கு ஒரு நாள் வருண்டா, அன்னைக்கு இருக்குடா, அப்படி தானே நாம் நினைப்போம். அந்த நாள் சீதைக்கு வந்தது. எப்போ வந்தது தெரியுமா? ராமன் போரிலே ஜெயித்த பிறகு வந்தது. அனுமன் ஓடி வந்து சொன்னான், தாயே, ராமன் தான் போரில் ஜெயிச்சான். சீதை மகிழ்கிறாள். அனுமன் சொன்னான், எனக்கு ஒரே ஒரு ஆசை, உன்னை இவ்வளவு நாள் இந்த அரக்கிகள்லாம் இப்படி பண்ணாங்கல்ல, அவங்கள ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட கொடு, நான் என்னென்ன அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமோ கொடுக்குறேன். சீதை சொன்னாள், போன அப்பொருள் போற்றலை புந்தியோ என்று சொன்னார். நடந்து முடிஞ்சதை பாராட்டாதானுமா, இனிமேல் நடக்க வேண்டியதை பார் என்று சொன்னார். போரும் அமைதியும் என்று வருகிற போது ரொம்ப முக்கியம். போரை எப்படியெல்லாம் தவிர்க்க முடியுமோ அப்படி தவிர்க்கணும். ராமன் அதற்கு முயற்சி செய்தான். 2ஆம் தூதாக அங்கதனை ராமன் அனுப்பிய போது அத்தனை பேரும் வேண்டாம் என்று சொன்னார்கள். இலக்குவன் கூட வேண்டாம் என்று சொன்னான்.
இலக்குவன் சொல்றான், அண்ணா 2வது தூது தேவையில்லை. ராமன் என்ன சொன்னான், ஒரு போரை நிறுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்க முடியுமோ எல்லா முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னான். அதுதான் அறம் என்று ராமன் சொன்னான். இறப்பினும் திரியலாம் இழப்ப எய்தினும் துறப்பிலர் அறம் எனில் சூரராவதே என்று சொன்னான். எது அறம்? மன்னித்தல் அறம். போரை எல்லா முயற்சிகளையும் எடுப்பது அறம். அத்தனையும் செய்தும் ராவணனின் மனம் திருந்தாத காரணத்தினால் அந்த போர் நடந்தது. அந்த போர் நடந்த பிறகு தன்னை அவ்வளவு தூரம் கடுமையாக நடத்தியவர்களை தண்டிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த போது சீதை சொன்னாள், போன அப்பொருள் போற்றலை புந்தியோ என்று சொன்னாள். எல்லா பெண்களின் மனத்திலும் சீதை இருக்கிறார், எல்லா ஆண்களின் மனத்திலும் ராமன் இருக்கிறார். ஆனால் எல்லா பெண்களின் மனத்துக்குள்ளும் சூர்பனகையும் இருக்கிறார், எல்லா ஆண்களின் மனத்துக்குள்ளே ராவணனும் இருக்கிறார். எல்லாரும் கலந்து தான் உரைகிறார்கள். ராவணனை பின்தள்ளி ராமனை முன்னே கொண்டு வருவது, சூர்பனகையை பின்தள்ளி சீதையை முன்னே கொண்டு வருவது, இதற்கான பாடத்தை தான் கம்பன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அதை எப்படி செய்வது என்றால் ஒரே வழிதான். மனிதர்கள் நம்மை காயப்படுத்துவார்கள், நம் பக்கத்திலே இருப்பவர்களே நமக்கான குழிகளை வெட்டுவார்கள். நான் வாழ்க்கையில் ஒரு அடி மேலே வச்சா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி பாருங்களேன், ரொம்ப ஃப்ரெண்டு தான் சார், ரொம்ப ஃப்ரெண்டு, பல வருஷமாக ஃப்ரெண்டு சார், சொல்லி பாருங்கள். எனக்கு இது மாதிரி ஒன்று கிடச்சிருக்குப்பா, நல்ல இடத்துல பொண்ணு கிடச்சிருக்கு உங்களுக்கு, இல்லை உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ ஒரு நல்ல சம்பந்தம் கிடச்சிருக்கு, உங்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய விஷயம் கிடச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு பதவி கிடச்சிருக்கு, சொல்லி பாருங்களேன் ஃப்ரெண்டுக்கிட்ட. 10 ஃப்ரெண்டில் எவனா ஒருத்தர் நிஜமாகவே நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான், அப்படியே வந்து கட்டிப்பான். அந்த 9 ஃப்ரெண்டுக்கும் கண்ணில் ஒரு நிமிஷம் இருள் வரலன்னு உங்களால் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியுமா உங்களால்? கை கொடுப்பாங்க, பாராட்டுவாங்க, பொக்கே வாங்கி கொடுப்பாங்க, பார்ட்டி கூட வைப்பாங்க. ஆனால் அந்த கண்ணில் ஒரு நிமிஷம் வந்த இருளை நீங்கள் பார்த்துட்டீங்க தானே? அப்படிதான் மனிதர்கள் இருப்பார்கள். அதுதான் மனிதம். ஆனால் அதற்கென்று அவர்களை தண்டிக்க ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருகிற போது சரி போனா போது, சீதை சொன்னதை நினைச்சுக்கோங்க, போன அப்பொருள் போற்றலை, நடந்தது நடந்து விட்டது, அதை பாராட்டிட்டு இருக்காம பகையை பாராட்டாமல் உறவை வளர்ப்போம் என்பதை சொல்லித் தருவதுதான் கம்பன் நமக்கு தந்திருக்கின்ற மாபெரும் காவியத்தினுடைய அடிப்படை. அதனால்தான் அந்த கம்பனை பற்றி எங்கள் பாரதி சொன்னான், கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று சொன்னான். வானில் திரியும் புல்லெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், எல்லாமே நான் என்று சொன்ன பாரதி கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று சொன்னான். கம்பன் இசைத்த ஒவ்வொரு கவியிலும் தன்னை கண்டு விம்மியது மகாகவி பாரதியினுடைய நெஞ்சம். அந்த கம்பனை தரிசித்து, அந்த கம்பனை ரசிகமணியிடமிருந்தும் வாவேசு ஐயரிடமிருந்தும் பி.ஸ்ரீ ஆச்சாரியாவிடமிருந்தும் நேரடி மாணவராக இருந்து கற்று அந்த கம்பனுக்காக தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வருடத்தையும் செலவழித்த ஒரு மாபெரும் மகத்தான மனிதரின் முன்பே இந்த மண்டபத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நிறைவாக ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். 82 வரை அவரே இருந்து நடத்திய கம்பன் விழா இது. 82இல் அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. கம்பன் விழா ஆரம்பித்து விட்டது. தன்னுடைய மிக நெருங்கிய அந்த கம்பன் கழக செயலாளர் உள்ளிட்டவர்களை கூப்பிட்டு ஐயா சொல்லுகிறார், விழா நடக்கிற போது எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு வேளை, உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு எதுவாக ஆயிடுச்சுன்னா என்னுடைய சடலத்தை ஒரு அறையிலே பூட்டி விட்டு விழாவை தொடர்ந்து நடத்தி முடித்துவிட்டு அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று சொன்னார். தலைமை என்பது இப்படி இருக்கணும். நான் எடுத்த செயல் இருக்கிறதே அது எனக்கு பின்பும் தொடர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரினுடைய கருணையினால், கம்பன் மீது அவர் கொண்ட பற்றினால், தமிழ் மீது அவருக்கு இருந்த கம்பன் விழான்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் தானே கம்பன் திருநாள் என்று அதை சொன்னார். எப்பவுமே கம்பன் விழா தானே எல்லா இடத்துலையும், இவர் தானே திருநாள் என்று சொன்னார். தமிழ் மீது இருக்கிற அவருக்கு இருந்த அந்த மாபெரும் பற்றினால், ராமன் மீது, இந்த இதிகாசத்தின் மீது அவருக்கு இருந்த மாபெரும் பிரியத்தினால், பற்றினால், கவிதை மீது அவருக்கு இருந்த காதலினால் அவர் ஆரம்பித்தது இந்த இயக்கம். இது தொடர்ந்து வளர வேண்டும். நடுவிலே சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய பாதை தெளிவாக இருக்கிறது.
பயணம் செய்ய வேண்டிய இலக்கு தெளிவாக இருக்கிறது. ஐயா சொன்னது போல், அடுத்த தலைமுறைக்கு நீதியரசர் சொன்னது போல், இந்த மண்டபத்தில் இதோ 4-5 பேர் பிள்ளைகளை கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் என்னுடைய இரு கரம் குவித்த வணக்கங்கள். வீட்டில் யார்கிட்ட விட்டுட்டு வருதுன்னு தெரியல, அதனால் கூட்டிகிட்டு வந்தேன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காகவாவது அழைத்து கொண்டு வாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு இதிகாசம் இந்த மண்ணில் இருப்பதை அவர்களுக்கு சொல்லுவது தான் நம்முடைய பணி. அவர் ஆரம்பித்த பணி, அதை தொடர்ந்து செய்வோம் என்கின்ற ஒரு உறுதியை இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வது தான் அன்னாருக்கு நாம் செய்யும் மரியாதை என்று சொல்லி, நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு தோன்றுகிறது, நடுவிலே இருந்த காலங்கள் எல்லாம் காணாமலே போய்விட்டது போல இருக்கிறது. கம்பன் நமக்கு எதை தருகிறான்? நம் இளமையை திரும்ப தருகின்றான், நம்முடைய தமிழை நமக்கு தருகின்றான், போரை தவிர்த்து அமைதியை நாடுகின்ற நெஞ்சத்து நிம்மதியை தருகின்றான். இதைவிட வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி, ஓப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று வள்ளுவன் சொன்னான். இந்த மேடைகள் நமக்கு எதை தருகிறது என்றால், நம்மை போன்ற ஒத்த ரசனை உடையவர்களை பார்த்து அவர்களோடு பேசுகின்ற மகிழ்ச்சியை தருகிறது. அப்படிப்பட்ட மகிழ்வை கொண்டிருக்கிற இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரின் பாத கமலங்களுக்கும் என் வணக்கங்களையும் நன்றியையும் சொல்லி, கம்பன் கழகத்தாருக்கும் என் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.